Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான மசாலா முட்டை பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சைடிஷ் ரெசிபின்னு சொல்லலாம். சப்பாத்தி ரொட்டிக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாதம் வெரைட்டிஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த புர்ஜி பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகி அதோட வெடிக்கிற சவுண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது 2 பச்சை மிளகாயை நல்லா குட்டியாக சாப் பண்ணி போட்டுடலாம். அந்த பச்சை மிளகாயை ஒரு செகண்ட் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம பொரியல் ஃப்ரை பண்ணும் பொழுது நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுவோம். ஸோ இதுக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தான் போடணும். அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த புர்ஜியில் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக தெரியக்கூடாது. அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியில் பாதி அளவு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து போடுற மாதிரி கட் பண்ணி போடுங்க. ஒரு சிலர் தக்காளியோடு சேர்த்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அதை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது நம்ம பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். தக்காளி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மசாலா மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. அதனால தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும். இப்போது அந்த மஞ்சள் தூளோடு சேர்த்து நல்லா வதக்கின பின்னாடி நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்துடலாம். ஒரு 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன் நான். அந்த பன்னீரை ஃப்ரீசரில் இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அது நார்மல் டெம்பரேச்சர் வரும். வந்த பின்னாடி கிரேட்டர் வச்சு நல்லா துருவிடுங்க. துருவின அந்த பன்னீரை அந்த வெங்காயம் தக்காளி கூட இப்போ வதக்கிட்டுருக்கோம். அந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ அந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த ஹீட்டில் வதக்க. இந்த டைமில் மற்ற மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பவுடர் எல்லாத்தையும் அந்த பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டையை லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. முட்டை வேகமாக ஃப்ரை ஆயிரும், அதனால நீங்கள் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்து அந்த பன்னீர் கூட நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பன்னீரும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எக்கு சேர்த்துடலாம். 200 கிராம் அளவு பன்னீருக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அந்த முட்டை சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறினீங்க அப்படின்னா அந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகி உதிர்ந்து வரும். பொழுதுனிக்கும் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கொசன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டு அதை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டோட்டலாக அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா உதிரியாக வரும். நம்ம முட்டை பொரியல் நார்மலாக பண்ணும்போது அது எப்படி உதிரியாக வருமோ அது மாதிரி வரணும். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது ரொம்ப காரமாக இருக்காது, ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணனால. இந்த புர்ஜி சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. நாங்கள் சப்பாத்திக்கு இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு பார்த்துருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் அப்பப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போது நம்மளோட புர்ஜி ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான மசாலா முட்டை பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.